சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். வரலட்சுமி நோன்பு, ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி வாழ்த்துக்கள். நம்ம வரலட்சுமி நோன்பை எல்லாரும் சொல்கிற மாதிரி அது மாதிரி பண்ணணுமா, இப்படி ஆடம்பரமாக பண்ணணுமா, அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமான்னு நிறைய பேர்த்துக்கு குழப்பம் இருக்கும். மகாலட்சுமி தாயை நீங்கள் எளிமையாக வழிபாடு பண்ணாவே மகாலட்சுமி தாய் உங்கள் வீடு தேடி வந்து அருள் புரிவாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் வரலட்சுமி நோன்பு இருக்கிற பழக்கம் இருக்கும், அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி பழக்கம் இல்லாதவங்க இது வரைக்கும் ரெகுலராக எப்படி பூஜை பண்ணீங்களோ அது மாதிரி ரெகுலராக வீட்டு பூஜை ரூமில் வழிபாடு பண்ணுங்க. ஒரு தீபமேத்தி வழிபாடு பண்ணுங்க போதும், மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஊசி முனையில் அன்னை தவம் இருந்து எப்படி ஆசீர்வாதம் சிவபெருமானுக்கிட்ட இருந்தும் தன்னோட அண்ணங்கிட்ட இருந்தும் அருளை பெற்றாங்களோ அதுபோல் உங்கள் வீடு தேடி வந்து தெய்வத்தின் அருள் கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு, பௌர்ணமி பூஜையை ரெகுலராக கடைப்பிடிக்கிற மாதிரி கடைப்பிடிங்க. நல்லதே நடக்கும். சிவார்ப்பணம்.